ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்று உன் அப்பா உன்னை ஏக்கத்தோடு பார்க்க வந்திருக்கின்றேன். நான் சொல்வதை இன்றாவது கேட்பாயா? உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடையும். உனக்கான நேரம் வந்தது. உன்னுடைய கண்ணிற்கான பலனை நீ அடைய போகின்றாய். இது உன்னுடைய பொறுமைக்கான பரிசு. எதற்காக இந்த கோபம், எதிர்பார்ப்பு, தேவையில்லாத ஆசைகள், எதிர்மறை சிந்தனைகள்? ஏன் உன்னை நீயே இப்படி குழப்பிக் கொள்கின்றாய்? தெளிவான சிந்தனை செய். அமைதியாக அமர்ந்து என்னுடன் பேசு. எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும். துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை நான் எந்த நேரத்திலும் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். உன் வேதனையை நான் அறிவேன் தங்கமே. ஆனால் நீ ஒருபோதும் தனித்து இல்லை. உன் தனிமையில் நான் உன்னோடு இருக்கின்றேன். ஒரு நல்ல செய்தியோடு ஒரு தொலைபேசி அழைப்பு உனக்கு வரும். உன் நல்ல மனதால் தான் நீ அனைத்தையும் பொறுத்து கொண்டு செல்கிறாய். ஆனால் அதை உணர வேண்டியவர் உணராதது போல் இருக்கின்றார். உன் நல்ல மனதிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும். எங்கும் எதிலும் நிதானத்தை கடைபிடி. எந்த விஷயத்திலும் பதற்றம் அடையாதே. எதை தொடங்கும் போதும் எனக்கு அர்ப்பணித்து மனதில் நினைத்து தொடங்கு. சுப செய்தியை நீ வாழ்க்கையில் காண்பாய். உன் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இரக்கங்கள் என அவை தந்த தாக்கங்கள் உனக்குள் இப்போதும் இருக்கின்றன. அப்பா, இதை நீக்குங்கள் என எப்போது என்னை சரண் அடைந்தாயோ அப்போது இருந்து உன் மன காயங்களை ஆற்றுவதற்காக நான் உனக்கு ஆறுதலாக பல நிகழ்வுகளை நிகழ்த்தி உள்ளேன். இன்னும் உனக்குள் இருக்கும் தாக்கங்கள் அவ்வப்போது வெளிப்படுகின்றன. அவை உன்னை சோர்வடைய செய்கின்றன. என்னை நம்பு, இவை முழுமையாக மாறும். நீ நேர்மறை எண்ணங்களால் உன்னுடைய வாழ்வை இப்போது அழகாக செதுக்கிக் கொண்டு இருக்கின்றாய். உனக்கான முழுமையான மாற்றம் விரைவில் கிடைக்கும். அப்போது நீ உறுதியான தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வை வாழ ஆரம்பித்து விடுவாய். என் துணையால் என்றுமே உனக்கு ஏற்றமே. உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.